கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவருக்கு வாழ்த்துக்கள். செகரியா 2:10, இதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன். நான் வந்து உன் நடுவில் இருந்து அற்புதம் பண்ணுவேன். நான் வந்து உன் நடுவில் வந்து அதிசயங்களை பண்ணுவேன். நான் வந்து உன் நடுவில் வந்து ஞானத்தை உனக்கு போதிப்பேன். அவர் சொல்கிறாரு, நான் வந்து உன் பக்கத்தில் இருப்பேன். அவர் மட்டும் பக்கத்தில் இருந்துட்டாருன்னா அவர் எல்லாம் பார்த்துக்கொள்வார். யெகோவா ஈரே. அவர் வந்து வாசம் பண்ணுவதுக்கு நம்ம என்ன செய்யணும்? துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும். அப்படின்னா நீ துதிக்கும் போது அவர் வந்து வாசம் பண்ணிடுவார். நீ ஆராதிக்கும் போது அவர் வந்து அவருடைய பிரசன்னத்தில் பர்வதங்களோடு இருப்பீங்க. பர்வதங்களோட கடன் பிரச்சனை, பர்வதம் போல நெருக்கம் இருக்கும். ஆனால் அவர் பிரச்சனை வந்துட்டா அந்த பிரச்சனத்தில் பர்வதம் மெழுகு போல உருகி ஓடிடுங்க. அதான் அவர் பிரச்சனத்தை உணருங்க. எப்படின்னா அவர் வந்து உங்கள் நடுவில் வாசம் பண்ணுறது என்ன அர்த்தம்னு கேட்டால், எப்போல்லாம் அவர் பிரச்சனத்தை நீங்கள் உணர்றீங்களோ வந்துட்டாருன்னு அர்த்தம். அவர் வந்து உங்கள் எல்லா பிரச்சனைகளையும் மாற்றி அமைத்து உங்களை செவ்வையான பாதையில் நடத்துகிற கர்த்தர். உங்கள் பேரை பெருமைப்படுத்துவார். கலங்காதிருங்கள், வேதனைப்படாதிருங்கள். உங்களை நடத்துகிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். உங்களை கைவிட மாட்டார். உங்களுக்கு நான் செபிக்கிறேன். தகப்பனை இயேசுவே, நன்றி உள்ளத்தோடு துதிக்கிறேன். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளையும் மேலே நம்முடைய வல்லமை இறங்கட்டும், நம்முடைய பிரசனம் இறங்கட்டும், நம்முடைய பாதுகாப்பு இறங்கட்டும், நம்முடைய அற்புதம் இறங்கட்டும், அதிசயம் இறங்கட்டும். இதுவரை நடத்தின எபினேசர் இன்னமும் நடத்த போகிற ஸ்தோத்திரம். தேவ சமாதானம் ஒவ்வொரு பிள்ளையும் மேலே இறங்கட்டும் ஐயா. குடும்பங்களில் ஒரு மனது இறங்கட்டும் ஐயா. சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை இன்பம் ஏற்றதமாக இருக்கிறது. அங்கே நான் ஆசீர்வாதத்தையும் அங்கே நான் ஜீவனையும் கட்டளையிடும் சொல்லியிருக்கிறீங்க. பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா.